இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோடைய 4 சுற்றுகளை விளையாடி 4 லட்சம் ரூபாய் விளையாடுறதுக்கு 3 பேர் வராங்க. 3 பேருமே இன்னைக்கு பார்த்தீங்களா ஆர்கெஸ்ட்ரா செட்டப்போட வந்திருக்க 3 பேருமே வந்து நல்ல அருமையான பாடகர்கள், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாடகர்கள். ஒரு பெரிய கைத்தட்டல லெட்ஸ் வெல்கம் அந்தோனி தாசன் அவர்கள், ராஜலட்சுமி அண்ட் செந்தில். ஐயா வாரும் ஜவஜரே மைதில பெரியரே, வாரும் ஜவஜரே மைதில பெரியரே. ஐயா கூடும் ஜவஜரே குணத்தில பெரியரே, கூடும் ஜவஜரே குணத்தில பெரியரே. ஐயா வந்தான மீன வந்தானா, வந்ததான மேலம் குந்தானா, வந்தான மீன வந்தானா, இங்க வந்ததான மேலம் குந்தானா. ஓகே, மீண்டும் ஒரு கைத்தட்டல் கொடுத்து எங்களுடைய இசை மாமா அந்தோனி தாசன் அவர்களை. இசை மாமாவா? ஆமா, இசை தாத்தான்னு சொன்னா நீங்க திட்டுவீங்க. இது ஆமா, எத்தனை பேரப்புள்ள இருக்கு உங்களுக்கு? அடுத்தபடியா அடுத்து என்ன பேச போறோம்? அதுதான் பாத்தீங்களா. அப்புறம் தங்கச்சி எப்படிமா இருக்கிற? அண்ணா நல்லா இருக்கேன். நீங்க டீ வாங்கி தர அப்படியா? இல்ல நீயே பிளாஸ்டிக்ல போட்டு எடுத்து போறியா? ஆமாண்ணே. அப்புறம் செந்தில் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த ஒன்னு ஹெலிகாப்டர் ஓட்டிட்டே இருக்கீங்களா இப்படி இப்படி? அது எப்பவுமே உண்டுண்ணே. ஓகே ஓகே சரி. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பணவலான்னு பேசிட்டு இல்லாம நம்ம நிகழ்ச்சியுடைய தத்துவத்தோட நம்ம ஆரம்பிப்போம். அதாவது கல்யாணம் ஆன மாமா குட்டிகளுக்கான ஒரு அட்வைஸ். அதாவது உங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா 2 மாவை யூஸ் பண்ணுங்க. அது எந்த மா அப்படின்னா, ஒன்னு சரிமா, ஒன்னொன்னு சாரிமா. சாங்ல இருந்து ஆரம்பிப்போமா? மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐயா, சீரியல் செட்டு போட்ட தேவதை நீதானா, பள்ளில உன்னை கண்டு மயங்குறேனா, சேத்துல பூத்த பூவு தாமரை போல்தானா, தாவணி முந்திக்குள்ள மூழ்கிறேனா, ஜிகரு ரெண்டா போல குடிக்கிற நீ கமரு கட்டாகனா உடகிற உள்ளால ரவலட்டு கண்ணத்துல இத்துணுண்டு முத்தந்தரவா, நீ உத்தரவு தாடி உள்ள கூறப்பட்டு தாடி தரவா, ஏ சகப்பழகி ஏ என்ன பிடிக்கலையா, என்ன கடக்கையில ஐயோ என்ன மயக்கிறியா. உனக்காக காத்திருந்தேன் நெடுநேரம்தான், நான் தூங்கி ஆனதையா பலகாலந்தான், மாமன் பொண்ணு அத்தை மையே முறை சேரத்தான், நம்மோட ஆசையெல்லாம் நிறைவேறத்தான், ஏன் உடலும் உசுருமா ஒட்டி கொண்ட மாமனே, என்ன தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே, ஒன்ன நெஞ்சில நினைச்சு மஞ்சள குளிச்சு மஞ்சத்தில் வாழுறேன், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது, எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. நன்றினா, இந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணது எழுதுனலாம் மாமா தான். மாமா அதான் நான் சொன்னேனே, அவர் நம்மளுக்கு மட்டுமா மாமா, எல்லாருக்கும் மாமா, செல்ல மாமா. உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன், உனக்கர ஓரத்தில உனக்காக காத்திருக்கேன், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும், உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும், காப்பகளை தூக்கமில்லை ராசாத்தி ஒன்னடப்பு, போத்தி படுத்தானோ போகவில்லை ஒஞ்சிரிப்பு, காப்பகளை தூக்கமில்லை ராசாத்தி ஒன்னடப்பு, போத்தி படுத்தானோ போகவில்லை ஒஞ்சிரிப்பு, உன்னோடு நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். அண்ணா
இந்த பாட்டும் வந்து சொந்தக்காரர் வந்து அந்தோனிதாஸ் அண்ணன் தான். ஆமா ஆமா. ஓகே, நம்ம கோழி கலர் கோழி குஞ்சு பேண்டுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆகா, சூப்பர் பேரு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் முன்னாடி ஆளாளுக்கு ஒரு 1000 புள்ளிகள் கொடுக்க போறோம். அந்த 1000 புள்ளிகளை யார் வந்து கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது லக்கி லிஃப்ட் ரூம்ல இருக்க 4 லட்சம் ரூபாய். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ நம்ம விளையாட போறது the world famous groupல டூபே. ஏண்டா இத்தனை ஃபேன் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபேன் எதுக்குடா? சரி சரி. இங்க வந்ததுக்கு முன்னாடி நம்ம தாய் குளங்களாம் வந்ததுனால ஒரு ஹியூமரோட போலாம்னு ஆசை. பண்ணுங்களா பண்ணுங்க. ஒரு பெண் சொல்லுங்க. ஒரு பெண்ணா? ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? நான் வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருங்க. அப்படியே முன்னுக்கா கட்ட கொடுங்க. இது மட்டும் நகைச்சுவை இல்லைன்னா உங்களை கொண்டே விட்டு இருந்துச்சு. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. மேடத்திட்ட கொடுங்க. நானும் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். யா, நானும் ஒரு 6800 மேடையில் கட்டிட்டேங்க. 6800 மேடையில் கட்டிட்டேன். நீங்க கேட்கறத பார்த்தா இது பயங்கரமான கேலப்பாவும் போல இருக்க. பாருங்க, இதுல தான் எனக்கு 2000 பேமெண்ட் கூட போகுது. நானும் என்ன ராசி, நான் சொல்லுங்கண்ணே. 6000 7000 மேடைகள்ல வந்து இதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். யாராவது ஒரு ஆள் எங்க வீட்டுக்காருக்கு ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்லியிருக்கலாமா? எங்க மாமா இருக்காரு இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமாயா ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காருயா. இவர் பண்ண சாதனைகள்ல ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா? என்ன? முதலிரவு அன்னைக்கு சொம்பு எடுத்துக்கிட்டு நைட்டு டீ வாங்க போனாரு. வரல சொன்னா கேக்குறீங்களா? மாக்கா பறிக்கிறாரு. ஏன் இதுக்கு வரலன்னு சொன்னீங்களா? முதலிரவு வரலன்னு சொன்னீங்களா? நீங்க அப்படி சொல்லாங்கண்ணே. நான் உங்களுடைய ஃபேன் ஃபாலோவிங்ண்ணே. எந்த பொருள் தான் காமெடி தான் இனிமேல்.